இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு செம்மையான ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண போறோம். அதுதான் அகாராவோட கிராண்ட் பெட் வேக்கம் கிளீனர். என்னடா பெட்ட கிளீன் பண்றதுக்கு ஒரு வேக்கம் கிளீனரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு பெட்டு தானே சொல்லிட்டு அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ற இந்த பெட்டை நம்ம சரியா கிளீன் பண்ணல அப்படின்னா அதுவே நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த வேக்கம் கிளீனர் ஸ்பெஷலைஸ்டா உருவாக்கியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா இதுல பவர்ஃபுல்லான 400 வாட்ஸ் மோட்டர் இருக்கு, 12 kPa ஸ்ட்ராங் சக்சன் ஃபோர்ஸும் இருக்கு. சோ அதனாலே நம்ம கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் இது செம்மையா சக் பண்ணி இழுத்துரும். இதுக்கெல்லாம் மேல இந்த வேக்கம் கிளீனர்ல பவர்ஃபுல்லான யூவி லைட்டும் கொடுத்துருக்காங்க. சோ அதனாலேயே பெட்டை கிளீன் பண்றத மட்டும் இல்லாம செம்மையா ஸ்டெர்லைஸ் பண்ணவும் செய்யுது. சோ நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிகளை கூட இது அழகா கில் பண்ணிட்டு அதை அழகா சக் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருதுங்க. அதுக்கடுத்து இதுல இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி டிட்டாச்சபிள் சிலிண்டர்கள் கலெக்ஷன் வெசல்குள்ள போன டஸ்ட் திரும்ப வராம தடுக்கிறதுக்காகவே இதுல ஹெப்பா ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா டஸ்ட் திரும்ப ரிட்டர்ன் ஆக விடாம தடுக்குது. இந்த டிட்டாச்சபிள் ஃபில்டர் நம்மளால ஈஸியா கலட்டிக்கவும் முடியும். கலட்டினதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே ஈஸியா கொண்டு போய் வெளியே கொட்டிக்கவும் முடியும். அதை கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வீட்டுல இருக்கிற பிரஷ் இல்லாட்டினா தண்ணி இருக்கும் போது தண்ணியை ஊத்தி ஈஸியா கழுவி காய வைக்கிறது மூலமா மறுபடியும் இதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் இது பெட்டுக்கு மட்டும் இல்ல, சோஃபா, பில்லோ, கர்டன், கார்பெட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.